தண்ணி என்ன சரண்யா என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். ஐயோ இன்னும் மழை விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாருங்க மழை திரும்ப காலையில மழை இல்லாம தான் இருந்துச்சு. 2 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சுது. இப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ எவ்வளோ தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? ஊர் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. எல்லா வீட்லேயும் வந்து தண்ணி போயிடுச்சு. இப்போ நம்ம மேலே இருக்கனால கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும். திரும்பவும் மழை ஆரம்பிச்சு. அதுதான் என்னால தாங்கவே முடியல. ஷாக்கா இருக்குது. சொன்னாதான் செய்தி. ஆனா மழை வர மாதிரி எந்த ஒரு இது இல்லை. ஆனா வானம் மூடி மட்டும் திறந்துச்சு. ஆனா மழை வந்துருச்சு. திரும்பவும் மழை வருது. சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். முட்டை வந்து பாருங்க, முட்டை பொடி மாஸ் சுட தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வச்சு குடிக்கிறோமே. ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டே இல்லை, தொடர்ந்து 1 வாரமா எங்களுக்கு மழையோட தான் போயிட்டு இருக்கேன். வீட்டை விட்டு இன்னும் வெளியே போகல. எனக்கு ஒரு மாதிரி வீட்டை விட்டு வெளில போனாலே புதுசா இருக்க மாதிரி இருக்கு. நான் மட்டும் தான் போய் பாக்குறேன்னு பார்த்தேன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. அங்க போயிட்டு பார்த்தோம், நிறைய வந்து டேமேஜ், செம்ம எல்லா பொருளும் வந்து டேமேஜ். பாருங்க வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இந்த முறை வந்து புயல் வந்து பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இந்த சைடு தான் அட்டாக் பண்ணிருக்காப்ல. இந்த திருவண்ணாமலை கொஞ்சம் கிட்டதான், இந்த சைடு திருவண்ணாமலை, திருவண்ணாமலை அப்படியே கிட்டதான். நமக்கு பாண்டியும் கிட்டதான். பாண்டியில தான் புயல் கரையை கடந்திருக்கு. அதனுடைய இதுதான் நமக்கு. ஐயோ மலைச்சரிவுலாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில பாத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வேற பயமா வேற இருக்கு மழையை பார்த்தாலே. அது மட்டும் இல்லாம இங்க அரசூர் எல்லாமே நமக்கு கிட்ட இங்கதான் இருக்கு. அரசூர், திருவல்பட்டி எல்லாமே சுத்தமா காணோம். எங்கதான் இருக்குன்னே தெரியல. அந்த ஊர் அவ்வளோ தண்ணி, பாலத்துக்கு மேல தண்ணி. திருச்சி டு சென்னை பைபாஸ் ரோடு, அரசூர் அந்த பாலம் இடிஞ்சிடுச்சு. எங்களால எப்படி போனா சரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவர், வழி மாறி வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் கூட்டு போய் அவங்க வீட்டை உள்ளா சொல்லிட்டு போனோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு, நம்ம தாத்தா பக்கத்து வீடுதான் சொந்தக்காரங்க. அவரு கூட்டு போய் நம்ம வீட்டுல விட்டுட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா இங்க வந்தாலும் அவர் இருக்க மாட்டாரு. வீட்டுக்கு போற சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப வயசானவர் அவர், அதனால இருக்க மாட்டாரு. சொன்னா நானும் இங்க வந்து கூட்டு வந்து வச்சு பாத்துறேன். இல்ல நான் போறேன், நீ இருமா, நான் போயிட்டு வரேன்ட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அவர் நடந்து. பயமா இருக்கு. சரி கூட்டு போலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து போனா இங்க ஃபுல்லா தண்ணி. ஆறு கிட்ட தானே வீடு இருக்கு. ஃபுல்லா தண்ணி. எங்களால போவே முடியல. போன அரசூர்லாம் போயிட்டு பார்த்தா செம்மையான தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அரசூர், இருவல்பட்டுலாம் மொத்தத்துல எங்க ஊருல எங்களால போக முடியல. எங்கேயும் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இது. ஆனா பரவாயில்ல, இங்க நாங்க கொஞ்சம் உள்ள இருக்கிறதுனால மளிகை கடை எல்லாமே திறந்து இருக்கு. ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு தெரியல. மோஸ்ட்லி அம்மா அப்பெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு வந்து அந்த சைடு தென்பெண்ணையாறு, இந்த பக்கம் மலட்டாறு, 2 ஆத்துலயும் வெள்ளம் போகுது இப்ப பயங்கரமா. எப்பயுமே நான் சரி பார்த்தது இல்ல. மழை தண்ணி வரும், சும்மா குட்டை தண்ணி ஆத்துல போனாலும் ஆச்சரியமா பார்ப்போம். ஆனா எங்க ஊர் உலகத்தையே ஆச்சரியமாகிறது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட பெரியம்மா அத்தைங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க குழந்தையா இருக்கும்போது அந்த மாதிரி வந்துச்சு. அவங்க டைம் வெள்ளம் வந்துதான். அதோட இப்பதான் இந்த வெள்ளம் வருதான். அதே சொன்னாங்க. அப்பெல்லாம் மெத்த வீடு தான் கிடையாது ஊர்ல. ஒரு இல்ல 1 இல்ல 2 மெத்த வீடு தான் இருக்கும். மெத்தையில போய் ஏறிக்குவோம். எல்லாம் பசங்களாம் எப்பவுமே மெத்தையில ஏற்றி விட்டுருவாங்க அப்படின்ட்டு. பார்க்கலாம் இன்னும் இப்போ எத்தனை நாளைக்கு இந்த மழை தொடருது, ஆத்துல தண்ணி குறையிலையா சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் சேஃபா இருங்க இந்த மழை டைம். ஏன்னா ரொம்ப மோசமா இருக்கு நம்ம சைட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஊர்லாம் மழை எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க ஊர்ல நீங்க நேரமே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. செய்தி ஃபுல்லா அதுதான். செய்தி ஃபுல்லா நீ காலை வந்து செய்தி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோமே. இவ்வளோ பரபரப்பா இருக்கு. இப்போ திரும்ப மழை பெய்யுது ரொம்ப கஷ்டமா இருக்குனால அது மழை வந்துனே இருக்கு அப்படின்ட்டு. ஃபுல்லாக சரியான தண்ணி. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு நைட் ஃபுல்லாக இப்போ ஆரம்பித்த மழை மணி 4ஆகுது. இப்போ ஆரம்பித்த மழை நைட் வரைக்கும் பெஞ்சிச்சுன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஏரி ஃபுல்லாக உடச்சிக்கும். அது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்கு. அப்போ இப்பயே வீடு கடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. இது ஒரு ஆள் மட்டும் முட்டி வரைக்கும் வந்து தண்ணி போயிடுச்சு. அது இப்போ எல்லாம் வீடு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாமே இங்கே மண்டபத்தில் வந்து தங்க வச்சிருக்காங்க. இங்க ஒரு 2-3 மண்டபம் இருக்கு. 2 மொத்தம் மண்டபம் இருக்கு. அதுல 2 மண்டபம் வெள்ளத்திலே மாட்டிக்கிச்சு. அந்த அளவுக்கு தண்ணி. பேலன்ஸ் இருக்க 2-3 மண்டபத்துல தங்கி இருக்காங்க. இடி பாருங்க எப்படி இடிக்குன்னு. ஸோ நீங்க எல்லாமே வந்து சேஃபா இருங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப வந்து எல்லாருமே சேஃபா இருங்க. நாங்களும் சேஃபா தான் இருக்கோம். எங்க சுத்தி இருக்கிறவங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் சேஃபா தான் வச்சிருக்கோம். ஸோ நீங்களும் இருக்கிற இடத்த சேஃபா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நம்ம எங்க போறீங்க? மழையை பார்த்துதான் பார்க்குமா தம்பி காட்டுற மாதிரி பார்க்கலாம். அவங்க செம்ம மழை விடுற மாதிரி விட்டு திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. எங்கப்பா மழை காத்து தெரியல. ஃபுல்லா பனிமூட்டமா இருக்கு. பக்கத்துல ஏறி ஃபுல்லா ரம்பிடுச்சு. பாவம் மழையில வாழைப்பழம் தூத்தி போட்டான் பாரு. அவனுக்கு ஒண்ணு கூட ஓடிட்டான். ஒண்ணு ரெண்டு எடுத்துக்குது. இங்க வா, நீ வா. போயிடுச்சு. அங்கேதான் எல்லாம் பா பா. எத்தனை இருக்குது? நிறைய இருக்காங்க மழைக்கு. வா 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 பா வாமா. பெண் குரங்கு போல மூஞ்சலாம் எவ்வளவு சூப்பரா இருக்குடா. வாழைப்பழம் நம்ம கொடுத்த வாழைப்பழம் தான் சாப்பிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெய்யுது சொல்லிட்டு நாங்களாச்சும் பரவாயில்ல வீட்லேயே இருக்கும். பாவம் இந்த வாயிலாச்சவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்காங்க. நம்மளும் சுற்றி தான் இருப்பாங்க. எப்பயுமே சரி நாங்கள் மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலுமே அதான் சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோவில் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போய் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு அதே ரெகுலராக வருவாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த தண்ணி இருக்குல்ல அதுக்கிட்ட வந்து இருக்காங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துருக்கோம். வருவாங்க இதுக்கப்புறம் பசிச்சுன்னா சொல்லிட்டு வருவாங்க. மழை விட்டுருச்சுன்னா அது உட்காந்து சாப்பிட்றாரு பாருங்க. வாழைப்பழம் இல்லை ஒன்று தான் இருந்தது, அதனால ஆப்பிள் கொடுத்தேன். அதை உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு தலைவர். எல்லாமே அவங்க தான் காலி பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பண்ருட்டி போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழையே ஆரம்பிச்சிது. பண்ருட்டி போகலாம், எண்ணெய் வாங்கிட்டு வரலாம். அப்புறம் வந்து எனக்கு வந்து மூக்குத்தி வந்து திருவாணி திறந்துருச்சு. மூக்குத்தி திருவாணி இல்லாமல் மூக்குத்தி போட்டிருக்கேன். அது நான் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திருவாணி திறந்து சொல்லிட்டு மூக்கு துருந்துருன்னு சொல்லிட்டு நான் மட்டும் மூக்குத்தி மட்டும் போட்டிருக்கேன். திருவாணி இல்லாமல் மூக்குத்தி போட்டிருக்கேன். ஸோ போயிட்டு மூக்குத்தி எடுத்துக்கிட்டு எண்ணெய் வாங்கிக்கிட்டு வரலாம், பூண்டு வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அங்கே போனோன்னா ஆடு அதான் சுத்தமான எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வந்துருக்கு. எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வரேன். பயமாக இருக்கா? பார்த்து கேக்குதான் மனு எப்படி போய் இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க வந்து உட்காந்துருவாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. ஆப்பிள் தான், அதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, எப்பரா இதை சாப்பிட போறேன்னு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. அதை நான் சொன்னேன் இல்லையா, அதான் அங்கெல்லாம் போனால் கொஞ்சம் நல்ல எண்ணெய் வாங்கிட்டு நான் ஆடு எண்ணெய் வாங்கிட்டு வருவோம். அதனால அங்கே போனால் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பண்ருட்டி போகிற வழியே இல்லாமல் இருக்குது. ஏன்னா பண்ருட்டி ஃபுல்லாகவே மழையா, அரசு பண்ருட்டி ரோடு ஃபுல்லாக மழை. நான் எப்போ போனாலும் அந்த வழி தான் போவோம். ஸோ அதனால் அந்த வழி ஃபுல்லாகவே மழை. அதனால் இப்போ வந்து எப்படி இருந்தாலும் இப்போ போக முடியாது. எல்லாமே இங்கே லோக்கலில் தான் வாங்கி வந்து ஆடுக்கணும். எப்படி இருந்தாலும் வந்து 1 வீக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சரியாகிறதுக்கே. கரெக்ட் தானே? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ரோடே பிளாக் ஆகிடுச்சு, எங்கேயுமே போக முடியல. ஏன்னா இந்த தென்பெண்ணியாறு மலட்டாறு சுத்தமாக செம தண்ணி ஃபுல்லாகவே. செய்தி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா திருவெண்ணைநல்லூர், அரசூர் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து செய்தி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இடத்துல வந்து நீங்கள் இருக்கிற மழைலாம் எப்படி இருக்குது, நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது. ஏன்னா நேற்று ஃபுல்லாக 2 நாளாகவே கரண்ட் இல்லை. நேற்று 6 PM கொடுத்தாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து கரண்ட் இருக்குது. நின்று வரும் அவ்வளோதான். ஸோ நாங்கள் கிராமத்தில் வந்து கரண்ட் இல்லை. அம்மா இருக்கிற இடத்துல நம்ம வீட்டிலலாம் அங்கெல்லாம் கரண்ட் இல்லையா, இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து ஏன்னா நிறைய பேர் ஜென்ரேட்டர்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கடை இல்லைல்ல, இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடுலாம் தருவாங்க. ஸோ அவங்களாம் கரண்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் கரண்ட் நிற்காம இருக்கு. அது வந்து நம்ம இருக்கு. அந்த சைடு தண்ணி சூழ்ந்துருக்க இடத்துல மட்டும் லைன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் எந்த ப்ராப்ளமும் இல்லாத இடத்துலலாம் கரெக்டாக இருக்குது கரண்ட்டு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் 1 வீக்காக வந்து போயிட்டுருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த வீடியோவும் போடல. அது மட்டும் இல்லாமல் நம்ம
1 இயர் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் வந்து சூப்பராக கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக என்ன செலிப்ரேட் பண்ணி வீடியோ போடலாம் சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் கேக்லாம் வாங்கி வைக்கலான்னு பார்த்தாலும் சரி எங்கே மழையில் போய் நம்ம அழிஞ்சிட்டு கேக் வாங்கிட்டு வரது சொல்லிட்டு போனாலும் கடையும் கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமையில செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இல்லை. பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணலாம்னா நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வேணாம்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ண தான் பண்ணலாம். ஏன்னா 1 இயர் வந்து சும்மா கிடையாது. நம்ம இவ்வளோ இந்த 1 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் மனவும் சேர்ந்து வீடியோ போட்டு இந்த அளவு வந்து வந்திருக்கோம். 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. ஸோ மறக்காம வீடியோ பார்க்குறவங்க 92,500 வந்துடுச்சு. ஆமாம். நானா 1 இயருக்குள்ள 1 லட்சம் வந்துரும்னு நினைச்சேன். அப்பெல்லாம் வந்துடும். ஏன் இப்போ டிசம்பர் முடியத்துக்குள்ள வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 1 லட்சம் வந்துடும். 1 லட்சம் வந்துடும். ஆமாம். ஸோ அதை வந்து நம்ம சேர்த்து செலிப்ரேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே இல்லை, இந்த 1 வீக்காகவே எங்களுக்கு இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், வெளியில் எங்கேயும் போகல. நாங்கள் வந்து சேஃப்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. ஆனால் என்ன அம்மா அத்தை அப்புறம் அப்பா எல்லாமே நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் கிராமத்தில் இருக்காங்க, ஆடு மாடு வச்சுருக்காங்க. ஆடு மாடுக்கும் கஷ்டப்படுவாங்க, அவங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க. சும்மாவே எங்கள் வீடு ஒழுவோம். நம்ம அந்த சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், வீடு ஒழுவுறதெல்லாம். இப்போ இந்த வீட்டில் நீச்சல் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் வந்து அந்த நிலைமையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். ஆனால் இந்த வாட்டி தான் ஏதாவது கரும்பு வெட்டினாங்க அப்படின்னா சோளம் எடுத்து போடுவாங்க. ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சேஃப்டியாக இருக்கோம், நீங்களும் வந்து சேஃப்டியாக இருங்க. இப்போ வந்து போயிட்டு வரோம். பாய். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சேஃப்டியாக இருங்க, அதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் வெளில போக தேவையில்ல, அத்தியாவசிய பொருளுக்கு மட்டும் போயிட்டு வாங்கிட்டு சேஃப்டியாக இருங்க. ஓகே, டாடா பாய்.